அப்படி நல்ல தமிழ, நல்ல ஆன்மீகத்தை, திருவாசகத்தை, ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரங்களை எல்லாம் கலந்து தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக உரையாளராக வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற அன்பு தம்பி. நல்லா படிக்கிறார், நல்லா சிந்திக்கிறார். திருக்குறள் பத்தி நிறைய விஷயங்கள் பத்தி நாங்க ஒரு வழக்காடு மன்றம் பேசணும். அதுல தம்பி ஒரு மிக அருமையா சிந்திச்சார். நான் நிறைய இடத்துல சொல்லிட்டாத. நான் கர்ணனை காப்பாற்றாத கண்ணன் குற்றவாளின்னு பேசணும். நான் தீர்ப்பு ஒண்ணு முடிவு பண்ணி போயிருந்தேன். தம்பி ஒரு விஷயம் சொன்னாரு, அதுக்கப்புறம் அந்த தீர்ப்பே மாறுனுச்சு. அப்படி மிகச்சிறப்பாக படிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய அடுத்த தலைமுறை பார்ப்பதில் மகிழ்ச்சி. வாருங்கள் தினேஷ், நம்முடைய வள்ளுவனுடைய இன்பத்து பாலில் எங்களுக்கும் கொஞ்சம் தாருங்கள். அதுதான் பற்றாக்குறையாக இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். வணக்கம். குரல் கேக்குதாயா? நல்லா கேக்குதுங்க. நீரூறும் செஞ்சடையாய் நெற்றிக் கண்ணாய் நிலாதிங்கள் துண்டத்தடையாய் நின்னை தேடி ஓரூரும் ஒளியாமே வச்சித்து எங்கும் உலகமெல்லாம் திரித்தந்து நின்னை காண்பான் தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்குகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே என்று எல்லாம் வல்ல திருநள்ளாற்று பெருமானுடைய கருணையோடு காரை பாரதி தமிழ் சங்கத்தில் வள்ளுவர் நாளை முன்னிட்டு நடைபெறுகிற இந்த சுழலும் சொல்லரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கிற ஐயா அவர்களே, இந்த ஒவ்வொரு மேடைகளும் இளம் பிள்ளைகளை இனம் கண்டு வளர்த்தெடுத்து நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்செவிகை ஏற்றுவித்து அழகு பார்க்கிற எங்கள் போற்றுதலுக்குரிய அண்ணன் முனைவர் அறிவகன் ஐயா அவர்களே, இந்த முறையிலே எங்களோடு இணைந்து உரையாற்ற வந்திருக்கிற தமிழ் சுதர்சன் ஐயா அவர்களே, சிவகுமார் ஐயா அவர்களே, அதற்கும் மேலாக 100 வாரங்களை கடந்து 200வது வாரத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பாரதி தமிழ் சங்கத்தில் தொடர்ந்து தமிழுக்காக அணி செய்து வருகிறேன். நான் கூட சொல்லுவதுண்டு என் நண்பர்களிடத்தில எல்லாம், நான் அடிக்கடி வியாழக்கிழமையிலே பெரிய புராணம் வகுப்புகள் இருக்கும், அதை முடித்து விட்டு இவர்கள் யூடியூப் பக்கத்திலே நான் ஒவ்வொருவருடைய பேச்சையும் கேட்பேன், முடித்து விட்டு பின்னோட்டத்தை முக்கியமாக கேட்பேன். அப்படியாக இந்த உரையிலே பேருக்கு தமிழ் தொண்டு செய்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில் தமிழ் இவர்களால் பேறு பெற்றதோ என்று எண்ணுகிற அளவிற்கு தமிழுக்கு தொடர்ந்து அணி செய்து வருகிறேன் காரை பாரதி தமிழ் சங்கத்தினுடைய தலைவி அம்மா அவர்கள் உள்ளிட்டிருக்கிற பெருமக்களுக்கும், இந்த விழாவை நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற அம்மா அவர்களுக்கும், இதிலே தொடர்ந்து பங்கேற்றிருக்கிற நிறைந்திருக்கிற இந்த அவைக்கு எளியவனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரியப்படுத்துகிறேன். ரொம்ப சிக்கலான தலைப்பு, இன்பத்து பாடே அப்படின்னு பேசுறேன். எனக்கு முன்னால் பேசிய 2 பெருமக்களுமே அறத்திற்கும் தொடர்ந்து பொருளுக்கும் கதைகள் சொன்னார்கள். நான் கதையாக சொல்ல போவதில்லை, எங்களுடைய இலக்கியம் தான் சொல்லும். சொன்னாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லாம அங்கங்க தொட்டி காண்பிக்க இருக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் தெரிவித்துக் கொண்டு, நிறைந்திருக்கிற அவையில், பெரியவர்கள் இருக்கிற அவையில், இந்த சிற்பிகளாக இருக்கிற இந்த அவையில் அம்மி குத்துபவனையும் எதுவும் பிழைகள் இருந்தால் அதை குணங்களாக கொள்ளுமாறு வேண்டி என் உரையை தொடங்குகிறேன். இன்பத்துப்பால் அப்படிங்கிறப்ப எல்லோரும் பார்க்கக்கூடிய பார்வை, அதை ஏதோ ஒதுக்கப்பட்டதாக தமிழ் படிக்கிறப்ப அம்மா அவர்களுக்கு எல்லாம் நன்கு தெரியும். தொல்காப்பியத்தை முழுமையா நடத்துவாங்க. களவியல், கற்பியல், செய்யுளியல், இதை 3த்தையும் இது நீங்களாக அப்படின்னு சொல்லி இதை ஏதோ படிக்கக்கூடாத ஒன்றோ, தொடக்கூடாத ஒன்று, தீங்கத்தடாத ஒன்று என்றே பார்த்து அதை ஒதுக்குகிற நிலமாக இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கொண்டு, நான் பேசுகிற உரை கிண்டி வரைக்கும் உழைக்கட்டும் என்கிற ஒரு குரலோடு என் பேச்சை தொடங்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமா, இயல்பாக இந்த தமிழை பிரிக்கிறப்ப 2ஆ பிரிப்பாங்க. சங்க காலத்துல அகம் புறம் அப்படின்னு தான் பிரிப்பாங்க. ஆனா அறம் பொருள்னு பிரிக்க மாட்டாங்க, அகம் புறம் என்றுதான் பிரிப்பார்கள். தொல்காப்பியத்துல கற்பியல்ல தொல்காப்பியர் சொல்லுவார், பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல கரணம் அப்படிங்கிறதுதான் அறம் என்று வருகிறது. எங்கே அகம் என்று சொல்லக்கூடிய இல்வாழ்க்கையில் ஒருவன் சரியாக இல்லாத போதுதான் அறம் பொருள் என்கிற ஒன்றே இந்த நிலத்திற்கு தோன்றுவதாக அமையப்பட்டது அப்படிங்கிறது என்னுடைய அடிப்படையாக வாதமாக இந்த உரையிலே வைக்க விரும்புகிறேன். அதே தொல்காப்பியர் இன்னும் சொல்கிறார், எல்லா உயிர்களிடத்திலும் இன்பம் செலுத்த வேண்டும். அதுதான் இன்பத்து பாலோட அடிப்படை என்பது ஏதோ தலைவியோடோ தன்னுடைய இருக்கக்கூடிய மனைவியோடு மட்டும் இருப்பதல்ல. என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னை சுற்றி இருக்கிற நட்பு, இவர்கள் எல்லோரிடத்திலுமாக அன்பு செலுத்துதல் அப்படிங்கிறது தான் இன்பத்து பாலினுடைய அடிப்படை நோக்கம். அதற்கடுத்து நான் இன்னும் ஒன்று வள்ளுவத்தை இன்னும் நான் ஆழ்ந்து பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும், அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் சொன்ன போது வள்ளுவர் ஒரு கருத்தியலாக, ஒரு கருத்துவாதியாக இருந்தார். இன்பத்து பாலுக்கு வந்த போதுதான் அவர் ஒரு கவிஞனாக, இந்த சமூகத்திற்குமாக ஒரு இலக்கிய நூலாக நம்முடைய திருக்குறள் மாறப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். எனக்கு முன்னாடி பேசிய 2
அறிஞர்கள் பெருமக்களுக்குமே ஒரு கருத்தை ரொம்ப அடிக்கோரிட்டு காண்பித்தாங்க. இன்பத்துப்பால் ரொம்ப குறைவாக இருக்கிறது, 25 அதிகாரங்கள் தான் இருக்கு அப்படின்னு. அதற்கு வள்ளுவரே ரொம்ப அருமையா ஒரு குறள்ல சொல்லுவார், கண்ணோடு கண்ணினை நோக்கி வாய் சொல்லார் என்ன பயணம் இல்லை. இங்க வாய்க்கே வேலை இல்லடா, கண்ணு 2 பேர் நோக்கிட்டு அதோடய முடிஞ்சிட்டு அப்படின்னு வள்ளுவர் இந்த இடத்திலே வாசுகியை பார்த்து கொண்டிருந்தார் போலும் என்று எண்ணுகிற அளவிலே தான் அவர் குரலை குறைத்துக் கொண்டார் என்று தான் என்று தோன்றுகிறது. அப்படியா நான் இன்னும் இந்த திருக்குறள்ல இன்னும் பார்க்கணும்னா, நான் அடிப்படையிலே சொன்னேன் இது இன்பம் தான் அடித்தளமா அமைந்திருக்கு அப்படின்னு. வள்ளுவத்திற்கு உரை எழுதுகிற போது எல்லோரும் சொல்லுவார்கள், கடல் முதலில் இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இவைகள் 4ம் பாயிரம் என்று சொல்லுவார்கள். இதுல முதல்ல இருக்கக்கூடிய இந்த 4மே பாயிரம் என்று சொல்லக்கூடிய பெருமக்கள் அடுத்து, ஏன்னா பாயிரம்ங்கிறது நூலுக்குள்ள வராது, அது மேல இருக்கக்கூடிய அணிந்துரை வாழ்த்துறை மாதிரிதான் அது இருக்கும். அதற்கு அடுத்து இந்த பாடி ஆஃப் த புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து நேரடியா நாங்க தான் வரோம். இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை, மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல் என்று பார்க்கிற போது இந்த இடத்திலேயே இன்பத்துப்பால் மறைமுகமாக இந்த இடத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப அடித்தளமாக நான் என் உரையில சொல்ல விரும்புகிறேன். வைரமுத்து எங்க ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வைரமுத்துவை வச்சு அவர் வைரமுத்து ஒரு கவிதை சொல்லுவாரு, ஓடும் தண்ணியில பாசி இல்லை, உணர்ச்சி கொட்டி விட்டா இங்க நோயும் இல்லை அப்படின்னு வைரமுத்து சொல்வார். அப்படியாக இங்கே உணர்வுகள் எப்போது இங்கே மாற்றமாக இல்லாமல் அது நேரடியாக வெளிப்படுத்தப்படுகிறதோ அப்போது இங்கே எந்த சிக்கலுமாக இங்கே அமையப்பெறவில்லை. அதற்கு அடித்தளமாக அமைந்திருப்பதுதான் எங்களினுடைய இன்பத்துப்பால் என்பது என்னுடைய உரையினுடைய சாரம். பாரதி கூட சொல்லுவார், காதலினால் மானுடத்திற்கு கலவை உண்டாகும், கலவையினால் மானுடனுக்கு கவலை தீரும், கவலையினால் மானுடனுக்கு கவிதை உண்டாகும், கனம் உண்டாகும், சிற்ப முதற் கலைகள் உண்டாகும், அதனால் காதல் செய்வீர் அப்படின்னு சொல்லுவார். இங்கே காதல் செய்தல் என்பது ஏதோ செல்லம்மாளை மட்டும் பாரதி கவிதை அவளை வர்ணித்து சொன்னதாக இல்லை. நம்மோடு இருக்கக்கூடியவர்களை, நம்மோடு நட்பு பாராட்டுபவர்களை, நம்மோடு இணக்கமான இருப்பவர்களைத்தான் இந்த இடத்திலே கொண்டாடி இருக்கிறார். தமிழர்களுக்கு எத்தனையோ மாண்புகள் இருந்தாலும் அதுல தவிர்க்க முடியாதது ஒன்று, அவர்களினுடைய உச்சம் என்று நான் பார்ப்பது விருந்தோம்பல். அந்த வகைக்கு கலவியல்ல, இன்பத்துப்பால்ல, காமத்துப்பால்ல வள்ளுவர் விருந்தோம்பல் சொல்றாரா அப்படின்னு எங்க அறிவுலகன் ஐயா என்கிட்ட காலையில பேசிக்கிட்டு இருக்கப்ப கேட்டார். ஒரு இடத்துல வள்ளுவர் சொல்லி இருக்கிறார், என்னது, தலைவி தலைவனை விட்டு பிரிஞ்சு போயிடுறான், தலைவன் பொருள் ஈட்டுவதற்காக, கல்வி கற்பதற்காக வேறொரு இடத்திற்கு செல்லப்படுகிறான், தலைவியை விட்டு பிரிந்திருக்கிறார். பிரிந்திருக்கிற காலத்திலே தலைவியின் கனவில் தலைவன் வருகிறான். வருகிற காலத்தில் வந்த கனவு அவனோடு பார்த்து கொண்டே இருக்கிறார். தலைவி தலைவனை பார்த்து கொண்டிருக்கிற சில நிமிடங்களிலேயே கனவு மறைந்து போகிறது. தூக்கத்திலிருந்து எழுந்த தலைவி சொல்கிறாள், ஐயோ ஐயோ, என்னோடு இங்கே வந்த என் தலைவனை கொண்டு வந்த அந்த கனவிற்கு விருந்தோம்பல் படைக்கவில்லையே என்று வள்ளுவன் சொல்லி இருக்கிறார். இதன் மூலமாக வள்ளுவர் விருந்தோம்பலை காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொள் விருந்து என்று வள்ளுவர் இந்த இடத்திலே காட்டி இருக்கிற போது ஒரு கனவிற்கு கூட விருந்து படைக்க வேண்டும் என்று இளையான்குடி மாற நாயனாருடைய வரலாற்றை இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதாக வள்ளுவம் காட்டி இருக்கிறது என்பது நமக்கு அறிய முடிகிறது. அதற்கு மேலாக எங்க ஐயா அறிவரன் ஐயா ரொம்ப சொல்லுவான், இங்க உணர்ச்சிகளை சரியா கட்டுப்படுத்திட்டா கண்ட இடத்துல மொழி எல்லாம் மேய மாட்டான்னு எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவார். அப்படி வள்ளுவன் இங்கே சொல்கிறார், 5 புலன்களையும் அடக்கி ஆளுகிறவன் இந்த உலகத்துல சிறைந்து செல்லுவான், அவன் குண்டலினியை புறப்படுவார் என்று வேதாந்திர மகரிஷி கூட சொல்லுவார். 5 புலன்களை அடக்கி ஆளுபவன் இந்த உலகத்திலே மூலாதாரம் சகசரநாமம் என்று சொல்லி அந்த குண்டலினுடைய புறப்பாடு என்று சித்தாந்தவாதிகள் சொல்லுவார்கள். அதை கூட வள்ளுவர் இந்த இடத்திலே சொல்லி சேர்க்கிறார். கண்டு கேட்டு ஒன்று பிரிந்து 5 புலன்கள் ஒட்டு கண்ணு உள என்று வள்ளுவர் இந்த இடத்திலே காட்டி இருப்பதன் மூலமாக 5 புலன்களை கூட உலகத்தினுடைய பின்னாலே வந்த சித்தாந்தவியலை கூட வள்ளுவர் முன்னோக்கி கொண்டு வந்திருக்கிறார். அது எங்கள் இன்பத்துப்பாலில் கொண்டு வந்திருக்கிறார் என்பதாக என் உரையிலே கூற விரும்புகிறேன். அதுக்கடுத்து இன்னொன்னு, நான் இப்ப கல்லூரியில படிக்கிற காலத்துல தெரியும், என்னோடு படிக்கக்கூடிய மாணவிகள் நாங்கள் கல்வியில் படிக்கிறதுனால ஒரு 3-4 மாணவர்கள் தான், மீது 95 விழுக்காடு பெண்கள் தான். அப்படி இருக்கிறப்ப அவர்கள் பார்க்கிறப்ப ஒரு பெண் எதற்கு பார்க்கிறா, என்ன பார்க்கிறான்னு தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய சிக்கல் வரும். அறிவுலகன் ஐயா மாதிரி ஆட்கள் எல்லாம் உதவி செய்வாங்க. அப்படியாக இருக்கிற இந்த இடத்துல அது வள்ளுவரே சொல்றாரு, இருநோக்கும் இவளின்கான் உள்ளது ஒரு நோக்கு நோய்க்கு கொன்றாய் மருந்து அப்படின்னு சொல்றாரு. அவ பாக்குறப்படா ஒரு பார்வை ஒரு நல்ல பார்வையாக இருக்கும், இன்னொரு பார்வை நீ எந்த தவறு செய்யறாயோ. இப்ப எனக்கு சளி பிடித்து இருக்குன்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். ஆன்டிபயோட்டிக்கிறது சளிக்கு எதிர்ப்பானது. ஆனால் இந்த இடத்தில் தலைவியுடைய பிரச்சனை என்பதை தலைவியே தீர்வு செய்து கொடுப்பாள் என்பதாக வள்ளுவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். அதுக்குள்ள
இதற்கு மேல வள்ளுவர் எந்த இடத்துல போய் நமக்கு இன்னும் சொல்றாருன்னா, வள்ளுவர் சித்தாந்தவியலாக இன்னும் அவர் சொல்றார். இந்த உடலும் உயிரும் பிரிந்து விட்டால் அதை குணம் என்று பிரித்துவார்கள் என்று பட்டினத்தார் கூட ரொம்ப அருமையா தன் அம்மாவை வைத்து பாட்டியிருப்பார். முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தென்னிலங்கிலே என்று அந்த பாட்டிலே தன் அம்மாவையும் அவர்களோடு அந்த உடல் பிரிகிற போது அந்த உயிரையும் பிரித்து பேசியிருப்பார். ஆனால் என்னுடன் இருக்கக்கூடிய என்னுடைய காதலி, என்னுடைய மனைவியாக இருக்கப்பட்ட அவளை என் உயிரோடு ஒருத்தியாக கொண்டிருக்க வேண்டும் என்று வள்ளுவர் காண்பித்திருக்கிறார். உடம்போடு உயிரிடை எண்ணமற்றான் மடந்தையோடு எம்மிடை நட்பு என்று இந்த இடத்திலே வள்ளுவர் காண்பித்திருக்கிறது. எப்படி நண்பனிடத்திலே எந்த செய்திகளையும் நாம் மறைத்துக் கொள்ளாமல் தெளிந்தோடுகிற ஆற்று நீர் போல எல்லாவற்றையும் அவனோடு பகிர்ந்து கொள்வோனோ, அதை போல தன் மனைவியிடத்திலே எல்லாவற்றையும் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியாக தன் மனைவியிடத்திலே பரிமாறிக்கொண்டால் இன்றைக்கு பலரினுடைய வாழ்க்கைகள் சர்ச்சைக்குரியதாக, இன்றைக்கு உலகத்திலே உச்சம் என்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளினுடைய வாழ்க்கைகள் கேள்விக்குறியாக இருக்காது. இதற்கு வள்ளுவர் இந்த இடத்திலே நமக்கு விடையாக தருகிறார் என்பது என்னுடைய உரையிலே நான் காண்பிக்க விரும்புகிறேன். இதற்கு மேலாக எப்படி வள்ளுவர் சொல்றார், எல்லாரும் சொல்லுவார்கள் அறம் பொருள் இன்பம் என்று சொன்னார், வீடு பேறு என்று ஒன்றை வள்ளுவர் சொல்லவே இல்லை, அதை வள்ளுவர் ஏன் சொல்லவில்லை என்று பலவாறு சொல்லுவார்கள். இல்லை, வள்ளுவர் இதற்கு இன்பத்து பாலிலே ஒரு குறளிலே விடை தருகிறார். என்னவென்று சொல்லுகிறார் என்று சொன்னால், என் மனைவியிடத்தே, என்னுடைய தோழியிடத்தே, என்னுடைய காதலியிடத்தே நான் அவள் தோளில் சாய்ந்து கொண்டிருக்கிற போது வைகுண்டத்திலே இருக்கானே கண்ணன், அவன் இருக்கிற பாதத்தில் இருக்கிற இடத்தை விட நான் இங்கு இருப்பது மேலானது என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். எந்த இடத்தில் அதை காட்டுகிறார் என்று சொன்னார், தம்மில் மேன்றோள் துயிலோன் இனிதுகொள் தாமரை கண்ணன் உலகு என்று காட்டுகிறார். இந்த குறளின் வழியாக அவர் தான் இங்கு வாழுகிற போது மண்ணில் நல்ல வண்ணம், இங்கே வாழுகிற போது மனைவி மக்களோடு வாழுகிற இந்த வாழ்க்கை என்பதை இனிதாக சொல்லுகிறார். நான் நிறைவாக என் உரையை இப்படி கொண்டு வந்து முடிக்கலாம் என்று எண்ணுகிறேன். இன்றைக்கு 63 நாயன்மார்கள் என்று சொன்னவர்கள் அறத்தின் வழியோ பொருளின் வழியோ நின்றவர்கள், அறிவினால் நின்றவர்கள் அல்ல. உருத்திர பசுபதியார் என்கிற ஒருவர் தான் தன்னுடைய ஞானத்தால் முக்தி பெற்றாரை தவிர மீதம் இருக்கக்கூடிய 62 பேரும் அன்பால் இறைவனை அடைந்தார்கள். அன்பினோடு அன்பு சேர் என்று இலக்கியம் எடுத்து காட்டுவதை போல அன்பை வலியுறுத்துவதாக இன்பத்துப்பால் இருக்கிறது. இவை இங்கிருப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் பள்ளி பிள்ளைகளுக்கும் கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கும் பாடத்திட்டமாக என்றைக்கு அமையப்படுகிறதோ அப்போதுதான் நம்முடைய நாடுகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பல அவலமான கேவலமான நிலைகள் மாற்றப்படும். அதற்கு விடையாக இன்பத்துப்பால் இருக்கும். இன்னும் ஒன்றே ஒரு கருத்தை சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கு சிலர் எழுதுகிற கவிதைகள் நான் படிக்கிற போது என் தாயிடம் கொடுத்து படிக்க வைக்க முடியாது. ஆனால் வள்ளுவர் இயற்றி இருக்கிற இன்பத்துப்பாலை 95 வயது இருக்கக்கூடிய என்னுடைய தாத்தாவும் 5 வயது இருக்கக்கூடிய என்னுடைய தம்பியும் படிக்க முடியும் என்று சொன்னார். அது வள்ளுவரினுடைய இன்பத்துப்பால் என்பதை சொல்லி நடுவர் அவர்கள் தன் வீட்டில் இருக்கிற எழில் பாரதியும் அம்மா அவர்களையும் நினைவில் வைத்து எங்களுக்கே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதையும், தான் சமீபத்தில் வெளியிட்டிருக்கிற அரும்பவிலும் அந்தாதி எங்கள் அகத்தையும் இன்பத்துப்பாலையும் சார்ந்திருக்கிறது என்பதை நடுவர் அவர்கள் கவனத்தில் கொண்டு எங்களுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பேச்சில் குற்றம் குறை இருப்பேன். அது என்னுடைய அறியாமையாலோ அல்லது சிறுமையாலோ விரையப்பெற்றது என்றும் மகிழும்படியோ கேட்கும்படியோ அமையப்பெற்றால் இறைவன் எனக்கிட்ட பிச்சை என்பதாக சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.